Hello viewers, welcome back to our channel Jolly Genz. இன்னைக்கு யுகாதி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே நம்ம Jolly Genz சார்பா யுகாதி விஷஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த சம்மர்ல எப்பா கிச்சனுக்கு போகணுமா வேலை செய்யணுமா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தாங்க வெயில் கொளுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஜஸ்ட் கிச்சனுக்கு போகணுமா ஒரு 5-10 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் முடிச்சோமா வந்தோமா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம லேடிஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ குவிக்காக நம்ம சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கூட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் வாங்கியிருக்கேங்க. சுரக்காய் வாங்கும் போது எப்போதுமே நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது கூடவே ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, அது கூடவே ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகா தான் இந்த கூட்டுக்கான காரம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஊறுற டைமில் தான் நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். ஸோ பருப்பில் சேர்த்த பிறகு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் இந்த பருப்பு தண்ணி யூஸ் பண்ணி தான் ரசம் வைக்க போகிறேன். ஸோ பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் இதை விட்டுடலாம். ஸோ இந்த வெயில் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி காய்கறி சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சொரக்காய், சௌ புடலங்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ விசில் எல்லாம் போன பிறகு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை ஏதாவது இருந்தால் போயிடும். ஸோ இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம பொதுவாக எண்ணெய் ஊற்றி தான் தாளிப்போம். நான் இன்றைக்கி வந்து நெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். ஸோ தட் குழந்தைங்க வந்து பருப்பு நெய் இருக்கிறதுனால அந்த காயெல்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நெய், அது கூடவே கடுகு, சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கூட்டில் இதை சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வெறுமா சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ரசத்து கூட சாப்பிடலாம், இல்லை நம்ம தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.